இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கிளி பறக்குமா அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆளவர் இருந்தாராம். அந்த சக்கரவர்த்திக்கு அந்த நாள்ல வந்து ஒரு வியாபாரிகள்லாம் வெளில வருவா தெரியுமா? வியாபாரிகள்லாம் வந்து ஒரு சில பரிசுகளை அளிப்பது வழக்கமாக இருந்தது. அப்படி பார்த்தோம்னா ஒரு தடவை இந்த சீன நாட்டுல இருந்து ஒரு வியாபாரி வந்தானாம். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தா, 2 பஞ்சவர்ண கிளிகளை பரிசாக அந்த சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாராம். சக்கரவர்த்தி அது ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டாராம். ஏன்னு சொன்னா அந்த நாள்ல அந்த பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிறது மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமாக, இது போக மிகவும் கௌரவம் நிறைந்த விஷயமாக பார்க்கப்பட்டது. அதனால அந்த ராஜா என்ன பண்ணாரா, நான் அந்த அரண்மனையிலே இருந்த ஒரு பறவை பயிற்சியாளர்கள்லாம் வச்சுட்டு இருந்தாலாம். ஒரு பறவை பயிற்சியாளரை அழைத்து இந்த 2 பஞ்சவர்ண கிளியையும் கொடுத்து இவைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது, இது போக இவைகளுக்கு நல்ல விதத்தில் நீ பயிற்சி அளித்து வருவாயாக, இது நம்ம நாட்டினுடைய ஒரு அடையாள சின்னம், இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்லி மிகவும் எதிர்பார்ப்புகளுடன் அந்த 2 பஞ்சவர்ண கிளியுமே அந்த பறவை பயிற்சியாளர்கிட்ட ஒப்படைச்சுட்டாராம். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, ஒரு 2 மாசம் போச்சு. ராஜா போய் அந்த பஞ்சவர்ண கிளியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனாராம். அவர் போன நேரம் பார்த்தா அந்த பயிற்சியாளர் வச்சுட்டு இடத்துல அங்க போய் பார்க்கிறார். ஒரு கிளியானது ரொம்ப நல்லா பறந்துகிட்டு இருந்தது. அது போக அது வந்து தன்னுடைய குரல் மூலமாக நல்ல வந்து ஒரு உற்சாகத்தை எழுப்புகின்ற ஒரு குரலையும் எழுப்பிக் கொண்டே இருந்ததாம். இங்கும் அங்கும் பறந்து கொண்டே இருந்ததாம். பார்த்த உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. எங்கடா இன்னொரு கிளின்னு பார்த்தா அந்த கிளியானது அப்படியே கிளையில அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்ததாம். அது இங்க அங்க எங்கேயுமே நகரல. அதாவது ராஜா கூட்டு பார்த்தாரு, அப்பயும் வரல, அது பாட்டி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்ததாம். இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே கோபம். உடனே இந்த பயிற்சியாளனை கூட்டு கேட்கிறார், ஏன் இந்த கிளி மட்டும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே, அது என்னன்னே தெரியல ராஜா, அது போய் உட்காந்துக்கு அந்த கிளையில போய் உட்காந்துக்குது. நம்ம பசி நேரத்துல கூப்பிடும்போது வந்து சாப்பிடுறது, அது கூட பறந்து வர்றதுல அப்படியே இறங்கி நடந்து வருது, வந்து சாப்பிடுது, மறுபடியும் போய் உட்காந்துக்கிறது. அதுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனுடைய இறக்கைகளில் வலிமை எதுவும் இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இனிமேதான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒன்னும் தெரியல, அது சாப்பிடுது உட்காந்துக்குது, சாப்பிடுது உட்காந்துக்குது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு சொல்லிட்டு அங்க வெட்டரி டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மிருகங்கள் பறவைகளுக்கு எல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர்களை எல்லாம் வர வச்சு அதுக்கு என்ன செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாராம் ராஜா. உடனே செக் பண்ணி பாக்குறா, பார்த்துட்டு அந்த கிளிக்கு ஒன்னும் உடம்புல ஒன்னும் குறையில்லை, எல்லாமே நல்லாத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாளாம். அப்பொழுதும் அந்த கிளியானது பறக்கவே இல்லை. எவ்வளவு அதட்டி பார்த்தும் அது பாட்டி அப்படியே இந்த கிளையில உட்காந்துருக்கு, இறங்கி வருது சாப்பிடுறது, இறங்கி வந்து சாப்பிடுறதுங்க மாதிரி இருந்துதான். இதை பார்த்த உடனே ராஜாக்கு என்ன ஆயிடுது, ஒரே வருத்தமா போயிடுச்சு. சரி, நம்ம நாட்டு வைத்தியர்களுக்கு தான் தெரியல போல இருக்கு, இதனை பரிசளித்தான் அல்லவா அந்த வியாபாரி, சீன நாட்டு வியாபாரி தானே, அந்த ஊரில இருந்து நம்ம வைத்தியர்களை வரவழைச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சீனாக்கு தகவல் அனுப்பிச்சு அங்கிருந்து வைத்தியர்களா வந்து பார்த்துட்டு போனாங்களாம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு, அந்த பறவையானது நார்மலா தான் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கா. ராஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வைத்தியர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அதனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, ஆனால் இந்த பறவை பறக்கவே மாட்டேன் என்கிறது, இந்த கிளி என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு வருத்தப்பா உட்கார்ந்துட்டு இருந்தாரா. அப்ப அங்க அமைச்சர் வந்தாரா, என்ன ராஜா ஏன் வருத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, 2 கிளிகளே ஒன்று நன்றாக பறக்குது, ஒன்று பறக்கவே மாட்டேங்குது, எவ்வளவு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லா வைத்தியர்களும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறா, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொன்ன உடனே அந்த அமைச்சர் சொன்னாரா, சரி இந்த ஊர்ல வந்து ஒரு கிராமம் இருக்கு பக்கத்துல, அந்த கிராமத்திலே ஒரு வயதான ஒரு கிழவன் இருக்கிறான், அவன் வந்து நிறைய பறவைகள் எல்லாம் வளர்க்கறத நான் பார்த்திருக்கேன், அவனை கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்கலாமே அப்படின்னு சொன்ன உடனேயே உடனடியாக அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். அந்த வயசான கிழவனை அந்த கிராமத்துல இருந்து கூப்பிட்டு வரா. அந்த கிழவன் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளில வந்து, போய் பாருங்க பறவை நல்லாதான் பறக்குது, சூப்பரா பறக்குது, எல்லாம் நல்லாதான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எவ்வளோ பெரிய வைத்தியர்களா வந்து பார்த்துட்டா, அந்த பறவையினுடைய பயிற்சியாளனே ட்ரை பண்ணி பார்த்துட்டா, யாராலும் முடியாததை, 2 மாதம் 3 மாத காலமாக யாராலும் முடியாததை இந்த கிழவன் எப்படி 10 நிமிஷத்துல சாய்ச்சான்னு தெரியலேன்னு உள்ள போய் பார்க்கிறார். அந்த பறவையானது இங்கும் அங்கும் கீ கீன்னு கத்திக்கிட்டு அப்படியே பறந்துட்டே இருந்துச்சா அந்த கிளியானது. இதை பார்த்த உடனே இந்த கிழவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டாராம், நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணீங்க, எப்படி அது பறக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அந்த கிழவன் சொன்னானா, ஒன்றுமே இல்லை, அது உட்கார்ந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த கிளைய ஒரே வெட்டா வெட்டிட்டேன், அந்த கிளை வெட்டின உடனே அது என்ன பண்றதுன்னு தெரியாம அது அங்க இங்க பறந்துகிட்டே இருந்துச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் இன்னொரு கிளையில போய் உட்கார போச்சு, உட்கார போன உடனே நான் மறுபடியும் அந்த கத்தியை எடுத்து அது வெட்ட போன உடனேயே அது மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கிழவனானவன் சொன்னாராம். இந்த கதையே நான் இந்த நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, நம்மில் பலரும் இப்படித்தான்
நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இங்க ஜாதகம் பார்க்க வர்றவா கூட என்ன சொல்லுவான்னா, என் பிள்ளை ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறா, சும்மா சும்மா உக்காந்துட்டு இருக்கான், தூங்குறான், உட்காந்து மொபைல் படம் பாக்குறான், டிவியை போட்டு பாக்குறான், ஏதாவது சொன்னா கோபம் வருது, அவன் எழுந்து வெளியிலேயே போக மாட்டேங்கிறான்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் கொடுக்கின்ற இடம்தான். எப்படி இந்த கிழவனானவன் அந்த பறவை அமருவதற்கு இடமில்லாமல் ஒரு கிளையை வெட்டினானோ, அந்த மாதிரி சும்மா உக்காந்துருக்கிற உங்க பிள்ளைகளை தைரியமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கள். சார் பெத்த மனம் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேங்குது, என் பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லில இங்கே சென்டிமெண்ட்ஸே பார்க்க கூடாது. நம்முடைய குழந்தைகள் நல்ல விதமாக வளர வேண்டும் என்று சொன்னால் அங்கே இது போன்ற ஒரு சில கண்டிப்புகளும் அவசியம் தேவைதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.